நம்ம பட்டாளத்தில் வேலை பார்க்குறவங்க டே இன் டே அவுட் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தோட ஸ்டோரி. இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 19th December 2024 நடந்திருக்கு. மூணாவது ஒருத்தன் வந்து அவன் தான் கிரனைட் தூக்கி போட்டு இவரோட ஃபேஸ் அப்படியே பிஞ்சிடுச்சு, அப்படியே பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு, ஷோல்டர்லேயும் அடி. எல்லாம் வந்து இப்போது சண்டே இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சூப்பரான டேயாக வந்திருக்கும். ஆனால் எல்லா ஃபேமிலியிலையும் அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் நடக்கிறது இல்லை. சில ஃபேமிலிஸு சில பேர் வந்து பண்ணுற வேலையை பொறுத்து வந்து அவங்களோட லைஃபே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஈஸியாக இருக்காது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டாளத்தில் வேலை பார்க்குறவங்க, நம்ம தமிழ் மக்களோ இல்லை இந்தியாவில் இருக்கவங்களோ டே இன் டே அவுட் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு நாட்டுக்காக வந்து எல்லையை காப்பாற்றுறதுக்காக அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு வரிசையில் வர ஸ்டோரி தான் நம்ம லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தோட ஸ்டோரி. அவர் வந்து தேனியை சேர்ந்தவர், யங்ஸ்டரு, ஒரு குட்டி, இப்போ தான் புது ஃபேமிலி, குழந்தை இருக்குது. இவருக்கு வந்து திடீர்னு அவங்க டீமுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. எங்கன்னா குல்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெரரிஸ்ட் வந்துட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க டீமோட போயிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 19th December 2024 நடந்திருக்கு. காலையில் 3:30 மணிக்கு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபயரு, கன் ஃபயர் எல்லாமே ஏர்லி மார்னிங்ஸில் அப்படி தான் நடக்கும். ஸோ 3:30 மணிக்கு இவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஹிசாபுல் முஜாஹிதீனோட டாப் கமாண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தோடனே இவங்களோட ஹோல் பெட்டாலியன் போயிருக்காங்க, ஒரு குரூப்பு. அதில் மீனாட்சி சுந்தரமும் ஒன் ஆஃப் தெம். ஸோ இவங்க எல்லாமே போய் ஃபயரிங் நடந்திருக்கு. போய் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 3:30 ஸ்டார்ட் ஆகும்போது கமாண்டரு, டெப்யூட்டி கமாண்டர் மாதிரி 2 பேரை அடித்து கொண்டுட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் மூணாவது ஒருத்தன் வந்து அவன் தான் கிரனைட் தூக்கி போட்டு இவரோட ஃபேஸ் அப்படியே பிஞ்சிடுச்சு, அப்படியே பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு, ஷோல்டர்லேயும் அடி. இதுக்கப்புறம் 3 பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. டோட்டலாக 5 டெரரிஸ்ட் வந்திருக்காங்க. அதில் பாக்கி 3 பேரை போட்டு தள்ளலாம் தான் அங்கேருந்து கிளம்ப முடியும். ஸோ இவர் வந்து கரெக்டாக வந்து 5:20 வந்து இந்த அட்டாக்கில் வந்து இவருக்கு வந்து இன்ஜுரி நடந்து தாவாங்கட்டெல்லாம் போயிடுச்சு, ஷோல்டர்லாம் போயிடுச்சு. இந்த மனுஷன் விட்டு கொடுக்காம 5:20 7 மணி வரை ஃபைட் பண்ணி அந்த பாக்கி 3 பேரையும் கொண்டுருக்கார். ஸோ டோட்டலாக 5 பேரையும் கொண்டுட்டாங்க, நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அவர் இருந்த இன்ஜர்டு சோல்ஜர்ஸே ஹெல்ப் பண்ணி அவர் வந்து பேஸ் கேம்புக்கு போயிருக்கார். அதுக்கப்புறம் வந்து 3 நாளைக்கு கோமாவில் இருந்தார். கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரை தூக்கிட்டு போய் ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் டெல்லியில் அப்புறமா சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி இது வரைக்கும் வந்து அவர் ஃபேஸில் வந்து 7 சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, இன்னும் கப்புள் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்கா. ஸோ அவரோட இன்டர்வியூ பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவர் இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அவர் ஊர் மக்களோட நின்று அவருக்கு மாலை எல்லாம் போட்டு மரியாதை பண்ணி நல்லா கொண்டாடிட்டு இருந்தாங்க மக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட சீஃப் ஆஃபீஸர், சிஓமாங்க அவரோட பெட்டாலியன், அவங்க மட்டும் இல்லை, நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீர்த்தி சக்ரா அவார்டு போன ஆகஸ்ட்டு 15 பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு 8 ஜூன் 2026 அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மனுஷனுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் ஆப்ரேஷன் ஆகி எல்லாமே இருக்குது. அந்த அவார்டை கொடுக்கும்போது இந்த மார்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பீரமாக போய் வாங்கினது பார்க்கும்போது அப்படியே பயங்கர பெருமையாக இருந்தது, புல்லரிச்சுது. இப்போ எப்படின்னா பல ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, அப்புறம் இது ஆக்டர்ஸு, இவங்களெல்லாம் நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம கொண்டாடுறது மறந்துடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு நாள் பேப்பரில் இருக்கும், 2 நாள் பேப்பரில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, பட்டாளத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் ஏன்னா வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
எவ்வளோ சாக்ரிஃபைஸ் வந்து நாட்டுக்காக பண்ணுறாங்க. அந்த சாக்ரிஃபைஸ்னால இன்றைக்கி ஈரானில் வர வார் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆர்மின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ ஒரு டைமும் நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸரையோ இல்லை ஒரு ஆர்மியிலேருந்து ஒருத்தவங்க வரும்போதும் அவங்கள பார்த்து அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஒரு நன்றி சொல்லுங்கள் அவங்க இவ்வளோ பண்ணுற சாக்ரிஃபைஸ்க்கு. ஏன்னா என்னோடய லைஃப்பில் இதை ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். 12 வருஷம் கிட்ட வந்து எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்ததில்ல. அப்பா வந்து இலங்கை போனார், அப்புறம் வந்து பஞ்சாபில் வார் நடந்தது, அங்கே போயிருந்தாங்க. பாகிஸ்தான் வார் போயிருந்தாங்க. லே லடாக்கில் இருந்தாங்க. அப்புறம் நாகாலாண்டில் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து உட்காந்து இப்போ அட்லீஸ்ட் வந்து ஃபோன் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இது இன்லைன் லெட்டரும்பாங்க. அந்த லெட்டரில் தான் அப்பா லீவ் வந்துட்டு திரும்பி போய் அவர் சேர்ந்துட்டாரா இல்லையான்னு தெரியறதுக்கு எங்களுக்கு வந்து 2 வாரம் 3 வாரம் ஆகும். ஏன்னா ஒரு லெட்டர் வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ இன்றைக்கும் வந்து ஃபேமிலிஸ்லாம் என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் பக்குன்னு உட்காந்துருக்க ஃபேமிலிஸு சொந்த குழந்தைங்களையும் மனைவியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சோல்ஜர்ஸு, இவங்க லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு குட்டி அப்ரிசியேஷன் வந்து, ஒரு பாராட்டு வந்து அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கொண்டு வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டப்புன்னு இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு முடிஞ்சதோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோ இல்லை எந்த வீடியோவோ அவரை பற்றி வந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு அமுச்சு நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஹீரோவை கொண்டாடுவோம். தேங்க்யூ.